இங்கே இடுப்பில் வச்சுருந்தான் சார் டூல் ஒன்று. டூலை பிடுங்கி என் முதுகில் வெட்டியிருக்கான். இங்கே காலைல பெட்ரோல் போடுறதுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஒரு லேடி வந்து இவங்க தான் வந்திருக்காங்க. இவங்க தான் எங்கள் அப்பா. லேடி வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பெட்ரோலுக்கு கியூவில் வர சொல்லியிருக்காங்க. கியூவில் வர சொல்லியிருந்தா அது அந்த மாதிரி சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது, யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவங்களை வந்து ஒரு ரூடாக வந்து என்னமோ வந்து நீ இப்படி தான் வரணும், வர முடியலன்னா கிளம்பு, இங்கே தான் பெட்ரோல் போடுறது, அப்படி தான் பேசுகிறாங்க. மரியாதை இல்லாமல் வந்து பேசக்கூடாது. யாரையும் வந்து மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு அவங்க வந்து ரைட்ஸ் கிடையாது. இங்கே வேலை தான் பார்க்குறாங்க. இவங்க வந்து பேசிக்கிட்டு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா இவர் எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. நான் வந்து கிரௌண்டில் விளையாடிட்டு இருந்தேன். நான் கிரௌண்ட்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நேராக வந்தப்போ பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க. அவர் யாரையோ கூப்பிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அவர் வந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடியே விட்டு வந்து நான் உன்னை வெட்டிடுவேன், உன்னை அடிச்சு இங்கேயே புதைச்சிடுவேன் அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு. பேசினதுக்கு நாங்கள் வந்து கேட்கும் போது இவர் சொன்னார் இந்த மாதிரி அடிச்சிடுவேன், வெட்டிடுவேன், இங்கேயே புதைச்சிடுவேன். என் அப்பா சார், நான் எங்கள் அப்பாவை பேசுகிறாங்கன்னா நான் அவனை கேட்க தான் செய்வேன். நான் அப்போ போய் அவனை கையை நீட்டும் போது அவன் என்ன பண்ணிட்டான், நவுந்துட்டு இங்கே இடுப்பில் வச்சுருந்தான் சார் டூல் ஒன்று. டூலை பிடுங்கி என் முதுகில் வெட்டியிருக்கான். டூல் வால் வச்சுருந்தான். இவ்வளோ பெரிய டபுள் ஃபீட் வால் வச்சுருந்தான். இவ்வளோ பெரிய வாழை வச்சிருந்தான். ஓகேங்களா, அந்த வாழை வச்சு என் முதுகில் இங்கே வச்சிருக்கோம். பட்ட பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பெட்ரோல் பங்கில் நடந்த அருவா வெட்டு. தலை தெறிக்க ஓடிய பொதுமக்கள். வெளியான சிசிடிவி காட்சிகளால் பெரும் பரபரப்பு. நான் துணியிலனா என் மண்ணில் விழுந்துருக்கோம். நான் ஒரு ஓனர் இன்னும் 5 நிமிஷத்தில் இங்கே வரணும். யாராக இருந்தாலும் இங்கே வரணும். நான் தான் பெட்ரோல் போட வந்தேன். வந்து இங்கே நிற்கும் போது அந்த அம்மா வந்து ரூடாக பேசினாங்க. ஏமா காலம்படி ஆர்ஷா பேசுகிறீங்க, என்ன அந்த பெட்ரோல் போடுறாம்மா நீ என்ன வா போன்னு பேசி என்ன மரியாதைலாம் பேசினாங்க. சிங்கிளாக பேசும்போது நாங்கள் வந்து கோவப்படாமல் இது பண்ணி கேட்குறோம். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணாங்க. மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறோம். மேனேஜர் ரெஸ்பான்ஸ் தரல. இங்கே வேலை செய்கிற ஆள் ஒருத்தர் மட்டும்தான் ரெஸ்பான்ஸாக பேசினார். அவர் சொன்னாலும் பெட்ரோல் போட்டார். அவர் போட்ட பெட்ரோலை எடுத்துகிட்டு நான் வண்டியை நவுத்தி அந்தாண்ட போகிறதுக்குள்ளே பின்னாடியே ஒருத்தன் வந்தவன் டூ வீலர் நிறுத்தி அடிக்கிறது வந்தான். அடிக்க வந்தோன்னே நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணால் பசங்க வந்துட்டாங்க. கிரவுண்ட்லேருந்து விளையாடிட்டு இருந்த பசங்க வந்து கிரவுண்டில் வந்து எல்லாம் நிற்கிறவங்க டக்குனு இடுப்புலேருந்து ஒரு பெரிய வால் ஒன்று எடுத்து என் பையன் நின்றுட்டு இருக்கான். பையனை ஓங்கி முதுகில் வெட்டிட்டான். பாக்கியெல்லாம் அங்கேருந்து இருக்கிற கல்லை எடுத்து அடிக்க போனோன்னா ஓடி போயிட்டானுங்க. 2 பேர் வண்டியில் ஓட்டான். இதுக்கெல்லாம் அந்த பங்கில் இருக்க சிசிடிவி எல்லாமே இருக்குது. இது எப்படியா நியாயம் வேணும். தஞ்சாவூர் ஆற்றுப்பாலம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கிற நிலையில பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் பெட்ரோல் போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அங்க வேலை பார்க்குற பெண் ஊழியருக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. வாய் தகராறு அதிகரிக்கவே அந்த பெண் ஊழியர் தன்னோட கணவனுக்கு தொலைபேசி மூலமா தகவலை சொல்லி வரவழைச்சிருக்காங்க. இதே மாதிரி பாலசுப்ரமணியன் தன்னோட மகன் சட்டக்கல்லூரி மாணவனா இருக்கிற ஹரிஹரனை அங்க வரவழைச்சிருக்காரு. சம்பவ இடத்திற்கு வந்த 2 தரப்பினரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஹரிஹரன் அந்த பெண் ஊழியரோட கணவரை தாக்கியிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த அவர் தாம் மறைச்சு வச்சிருந்த பெரிய பட்டா கத்தியை எடுத்து சரமாரியா மாணவனை தாக்கியிருக்காரு. இத பார்த்த அங்க நின்னுட்டு இருந்தவங்க தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. இதுல ஹரிஹரனுக்கு முதுகுல அருவாள் வெட்டு விழுந்திருக்கு. இதை தொடர்ந்து அவரை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா விசாரணை மேற்கொண்டதுல அலெக்சாண்டர் அப்படிங்கிற நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல இளைஞர் ஒருத்தர அறிவாளால தாக்குற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி இருக்கு.